என்ன விஷயம்? வரி வாங்க வந்திருக்கோம். வரியா? என்ன வரி? நாங்க 2 பேரும் சேர்ந்து கோயில் கட்ட போறோம். அதுக்கு வரி கேட்க வந்திருக்கோம். விழுப்புரம் சிக்னலில் வட இந்தியர் ஒருவர் செல்போன் கடை நடத்தி வருகின்றார். அவரது கடைக்கு சென்ற இளைஞர் ஒருவர் தன்னை ஆளும் கட்சியின் பிரதிநிதி என கூறிக்கொண்டு, நாளைக்கு அமைச்சர், மாவட்ட செயலாளர் எல்லாம் வர்றாங்க, தங்கள் கட்சியின் சார்பில் தண்ணீர் பந்தல் திறக்க இருக்கிறோம், 10,000 ரூபாய் பணம் வேண்டும் என்று கொடுத்து வைத்தார் போல அதிகாரமாக கேட்டுள்ளார். நாளைக்கு பங்கன், நாளைக்கு மாவட்டத்தில் மந்திரி வராது, எம்எல்ஏ சொல்லு, பணம் தரல, கடையை தொங்கணும்னு சொல்லு, 100 பூட்டு போடுன்னு சொல்லு, அவனும் சொன்னாச்சு. கடையில் இருந்த இளைஞரோ தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை, அப்பா கிட்ட தான் கேட்கணும் என்று கூறியதால் ஆத்திரமடைந்த அந்த அரசியல் பிரமுகர், உங்க அப்பா கிட்ட 10,000 ரூபாய் எடுத்து வைக்க சொல்லு, அப்படி பணம் தரலைனா நாளைக்கு கடையை இழுத்து பூட்டி விடுவேன் என்று அடாவடியாக மிரட்டி சென்றார். நாளைக்கு பங்கன், நாளைக்கு மாவட்டத்தில் மந்திரி வராது, எம்எல்ஏ சொல்லு, பணம் தரல, கடையை தொங்கணும்னு சொல்லு, 100 பூட்டு போடுன்னு சொல்லு, அவனும் சொன்னாச்சு. கேட்டு சொல்ல, கடையை மூடுன்னு சொல்லு, கடையை மூடுன்னு சொல்லி 100 பூட்டு போடுவோம். நான் புரியுதா? நாளைக்கு பணம் பத்தாயிரம் கடையை மூடுன்னு சொல்லுவான். அதிகாரமாக பணம் கேட்டு மிரட்டிய சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில், கடையில் பணம் கேட்டு மிரட்டியது திமுகவைச் சேர்ந்த தமிழ்மணி என்றும், தண்ணீர் பந்தல் அமைப்பதாக கூறி கடை கடையாக அவர் இதுபோன்று வசூலில் ஈடுபட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாலிமர் செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் சையது மற்றும் வேல்ராஜ்.